கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு டீமுக்கு எத்தனை பேர் வேணும்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க முதல்ல எங்க டீமை பதிவு பண்ணுங்க. ஆமா, பதிவு பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது. உங்க டீமை பதிவு பண்ணணும்னா 11 பேரா சேர்ந்து வாங்க. அப்பதான் பதிவு பண்ண முடியும். பசங்க ஆசைப்படுறாங்க, இவங்களையும் விளையாட்டு சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் முடியாது. ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, 11 பேர் கண்டிப்பா வேணும். சார் 11 பேர்லாம் வேணாம் சார். இவங்க 5 பேரே போதும். நல்லா விளையாடுவாங்க. சும்மா கில்லி மாதிரி ஜெயிப்பாங்க சார். டேய் சொல்லுங்கடா இவர்கிட்ட. ஆமா சார், கில்லி மாதிரி ஆடுவோம் சார். நீ நம்ம பிச்சை கேக்குற மாதிரி கேக்குற? அதானே. யார பார்த்து பிச்சைக்காரங்கன்னு சொல்றீங்க? புல்டாஸ் போட்டா உங்க மண்டை எகிறிடும். என்னமா இது? பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பேசிட்டு இருக்கும்போதே மண்டை உடைக்கிறேன்னு சொல்லுது. மண்டை உடைச்சிட்டு வெளியே போயிட முடியுமா? அதானே. ஆளுங்களையே மூஞ்சியும் பாரு. ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. சின்ன குழந்தைல தெரியாம பேசிருச்சு. தங்கிரி, பெரியவங்கள அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்க்கா நம்மளுக்கு உரிமை இல்லையா? நாங்க விளையாடக்கூடாதா? உங்களுக்கு தகுதி இல்லையா? அவங்க என்ன பேச்சு பேசுறாங்கன்னு பாத்தியா? நீ கவலையே விடுக்கா, நாம ஒரு டீம் ரெடி பண்ணிடலாம். எப்படி சங்கரி? அவர் ஏதோ இதுல 11 பேர் வேணும்னு சொல்றாரு. எப்படி தயார் பண்றது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குக்கா. என்னது அது? சொல்லு. தகான் படத்துல அமீர் கான் செஞ்ச மாதிரி ஒரு 5-6 பேரை கூட்டிட்டு வந்து நம்ம டீம் ரெடி பண்ணிடலாம். என்னவோ எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா நீ சொன்னா சரியாதான் இருக்கும். அக்கா விடுக்கா கவலைய. இதோ பாருங்க சார், நாங்க டீமோட வரோம். எங்க டீமை பதிவு பண்றதுக்கு நீங்க ரெடியா இருங்க. கமான் பாய். ஐயா, சங்கரி சொன்னா அது சரியாதான் இருக்கும். நீங்க பதிவு பண்ண தயாரா இருங்க. நாங்க வரோம். ரோசா, ஒரு நிமிஷம். என்னண்ணே? இங்க வாமா, இப்படி உட்கார். என்னை மன்னிச்சிருமா. எதுக்குண்ணே? என்னம்மா அப்படி கேக்குற? நான் மட்டும் இல்லம்மா, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அண்ணே. ஆமா ரோசா, நீ மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்து இது சக்தி இல்ல அர்ச்சனாதேன்னு சொல்லிக்கிட்டே இருந்த. ஆனா அப்ப நாங்க எல்லாரும் உன்னைய திட்டணும். இப்ப அவளே அர்ச்சனான்னு ஒத்துக்கிட்டா. நீ சொன்னது நெசமாயிருச்சுமா. சரிண்ணே, அதுக்காக நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்கணுங்கிறதெல்லாம் இல்ல. வேற என்னமா பண்ணணும்? நான் சொல்றது கேட்டா போதும்ண்ணே. அதேமா, அதத்தே நானும் சொல்ல வந்தேன். முதல்ல உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனிமே நீ சொல்றத பூரா நம்பி நடக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டேன். இனிமே நீயும் நானும் சேர்ந்ததே சக்தி சொத்தை காப்பாத்தணும். செக் புக்ல எல்லாம் நீ சொன்னதாம நான் கையெழுத்து போடுவேன். அந்த மாதிரி நீங்க போடக்கூடாது. ஆமா மாமா, இப்ப சொல்ற மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது. முத்து, இன்னுமா நீ அர்ச்சனாவை நம்பிக்கிட்டு இருக்கிற? அர்ச்சனாக்காவை நம்புறனோ இல்லையோ, ஆனா இன்னும் ரோஜாவை நம்ப தயாரா இல்ல. இல்ல மச்சான், நான் கூட முதல்ல ரோசாவை தப்பா தான் இடம் போட்டேன். அது தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ரோசா கொஞ்சம் ஜாஸ்தியா பேசுற மாதிரி தான் தோணும். ஆனா யோசிச்சு பார்த்தோம்னா ரோசா சொல்றது உண்மைதேன்னு புரியும். இப்ப அர்ச்சனா விஷயத்துல நடந்துச்சே, அதுதான் சாட்சி. ஆரம்பத்துல இருந்தே ரோசா தங்கச்சி ஒரு ஆள் மட்டும்தான் வந்திருக்கிறது சக்தி இல்ல அர்ச்சனா அர்ச்சனான்னு சொல்லிட்டே இருந்துச்சு. ஆனா அத நாம யாருமே நம்பல. இருந்தாலும் ரோசா தங்கச்சி சொன்னது தானே நடந்துச்சு. சரி, அதுக்காக ரோஜா கையெழுத்து போட சொன்னா நீங்க கையெழுத்துலாம் போடக்கூடாது. முத்து, நீ தேவையில்லாம என்னோட இமேஜை ஸ்பாயில் பண்ற. உனக்கு இன்னும் சக்தி பைத்தியம் தீரல. இங்க பாரு, நான் எப்பவுமே ரொம்ப லாஜிக்கா பேசுறவ. அது மத்தவங்களுக்கு பிடிக்காது. ஆனா முடிவுல நான் சொல்றதுதான் சரின்னு புரிஞ்சுப்பாங்க. இப்போ பொண்ணுரங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. என் புருஷன் நீ, உனக்கு மட்டும் ஏன்டா என் மேல நல்ல அபிப்பிராயமே வரமாட்டேங்குது? வராதடி. நீ சுயநலம் பிடிச்சவ. சக்தி அக்கா சொத்து எல்லாத்தையும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அபகரிக்கணும்னு ஆசைப்படுறவ தானே நீ. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். முத்து, இந்த நிமிஷத்துல இருந்து ரோசா மேல இருக்கிற தப்பான எண்ணத்தை மாத்திக்கிட்டா. இனிமே இந்த குடும்ப விவகாரம் எதுவா இருந்தாலும் ரோசா சொல்றதே நான் கேட்பேன். மாமா, எனக்கு நீ அட்வைஸ் பண்ண வேணாம். ரோசா மனசு புண்படுற மாதிரி இனிமே நீ பேசினா நான் பொறுத்துக்கிற மாட்டேன். நீ போலாம். காலம் தான் உங்களுக்கு பாடத்தை கத்துக் கொடுக்கணும். ரோசா, அவன் பேசுனதுக்காக அண்ணே,
நீங்களாம் எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? அவரை நான் பாத்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன். ஏய் அர்ச்சனா, பொண்ணு ரங்கமே எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாச்சு. இனிமேல உன்னை எப்படி ஆட்டி படைக்கிறேன்னு பாரு. சாமி விடுங்க சாமி. சாமி, டேய் விடுங்க சாமி. ஓ, ஹலோ. யார் சாமி நீங்களா? சாமி, சாமி, சாமி. என்ன சொல்றீ? சாமி இன்னையில இருந்து நீங்க வெறும் சாமி கிடையாது. பாய்ஸ் என்னடா சொல்றீங்க? அண்ணா கேட்டிங்களா? இன்னையில இருந்து உங்க பேரு முகமது சாமி. எங்க கிரிக்கெட் டீம்ல நீங்க சேர்ந்து ஆடணும். எனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாது. அத பத்தி கவலைப்படாதீங்க. எங்க பாய்ஸ் உங்களுக்கு கத்துருவாங்க. விளையாடுறீங்களா? கிரிக்கெட்ல விளையாடுறேன். ஆனா ஒரு விஷயம். என்ன விஷயம்? இந்த கொய்யாக்காய் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கங்க. அக்கா, பூமிகா அக்கா, நம்ம டீம்ல புதுசா ஒரு ஆள் சேர்ந்தாச்சு. பாக்கா அடுத்தால பார்க்கலாம். கம் ஆன் பாய்ஸ். வா வா. நம்ம டீமுக்கு அடுத்த பிளேயர் கிடைச்சாச்சு. தூக்குங்கடா அந்த அண்ணாவை. யாரா நீங்க? விடுங்கடா. யார் நீங்க? எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? அண்ணா இன்னையில இருந்து எங்க கிரிக்கெட் டீம்ல நீங்க சேர்ந்து விளையாடணும். எனக்கு கிரிக்கெட்லாம் விளையாட தெரியாது. கோலி மட்டும் தான் விளையாடுவேன். இன்னையில இருந்து நீங்க தான் எங்க டீமுக்கு விராட் கோலி. என்ன சொல்றீங்க பாய்ஸ்? அக்கா, நம்ம டீமுக்கு அடுத்த பிளேயர் கிடைச்சாச்சு. பாக்க அடுத்தால பார்க்கலாம். கம் ஆன் பாய்ஸ். தம்பி இப்படி போடு போடு. போடு இப்படி சீக்கிரம் போடு. போடியா போடு போடு. இருப்பா, வேலை மேல இருக்கேன். மேஸ்திரி திட்டுவாரு. போனை வை, அப்புறம் கூப்பிடுறேன். தம்பி எங்கடா போனா? எங்கடா போனா? வேலை கிடைக்க எங்கடா சொல்லாம போனா? எங்க போனான்னு தெரியலையா? அட பையல, வேலையை அப்படியே விட்டு போயிட்டானா? இல்ல தம்பி, ஏன்டா வேலை செய்யற இடத்துல இருந்து என்ன கூப்பிட்டு வந்தீங்க? இந்த புள்ள கேக்குறல்ல சொல்லு. அண்ணா ஏன்னா கோபப்படுறீங்க? இன்னையில இருந்து எங்க கிரிக்கெட் டீம்ல நீங்க தான் விக்கெட் கீப்பர். ஏன் தெரியுமா? அக்கா, நம்ம டீமுக்கு இன்னொரு பிளேயர் கிடைச்சிட்டாரு. பாக்க அடுத்தால பார்க்கலாம். கம் ஆன் பாய்ஸ்.
நில்றா டேய் நில்றான்னு சொல்றல டேய் நில்றா நில்றா டேய் டேய் ஒழுங்கா நில்றா நிக்க போறியா இல்லையா டேய் நில்றா டேய் ஓடாதடா நில்றா டேய் டேய் நில்றா டேய் யாரு யாரு நீங்க? ஏன் எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிறீங்க? இருப்பா ஏய் ஏதாவது திருடினியா? அந்த போலீஸ்கார் ஏன் உன்னை துரத்திட்டு வராரு? அவரு என் அப்பா. என்னது அப்பாவா? அது சரி, அவரே உன்னை துரத்திட்டு வராரு? 9வதுல அரை பரீட்சையில ஆல் ஃபெயிலு. அதான். அண்ணா 9வதுல ஆல் ஃபெயிலு. ஆனா நாங்க வச்ச டெஸ்ட்ல 9வதால எங்க டீம்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. நீங்க தான் எங்க டீம்ல பை ரன்னர். என்ன பாய்ஸ் சொல்றீங்க? கமான் பாய்ஸ். படிக்கிறத விட்டுட்டு ஊர் சுத்துற வேலையெல்லாம் சரியா பாக்குற. அண்ணா இன்னிலிருந்து நீங்க தான் கிரிக்கெட் டீமோட ராகுல் டிராவிட். ஏன் தெரியுமா? எங்க டீமோட செவரே நீங்க தான். ஆமாண்ணா நீங்க தான். கமான் பாய். தம்பி உன் பேர் என்ன? கார்த்திக். கார்த்திகா? சரி சரி. எல்லாரும் நில்லுங்க, நான் உங்ககிட்ட பேசணும். யார் நீங்க? என்ன வேணும்? நான் உங்ககிட்ட பேசணும். பேசலாமா? சரிங்கண்ணா, வாங்க வாங்க வாங்க. வாங்க, காளான் குஸ்கா ரெடி. சின்னதா காளான் குஸ்கா ரெடி பண்ணிட்ட, வா சீக்கிரமா. டேய், அதுக்குள்ளேடா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். என்ன சின்னதா இப்படி கேட்டுட்ட? இந்த பொண்ணு ரங்க ஆறு. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா அப்படியே மின்னல் வேகத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணி விடுவல. ஆர்கானி, ரமாமணி, ரோசா, முத்து எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. காளான் குஸ்கா ரெடி ஆயிருச்சு. வாங்க வாங்க உட்காருங்க. ஏய், இன்னைக்கு பொண்ணு ரங்க சமைச்சிருக்கான். எல்லாரும் வயிறார சாப்பிடுங்க. இந்தா, சாப்பிடு. இருடி இருடி போடுறேன்ல. மாமா காளான் குஸ்கா வாசனை வீடே மணக்குது மாமா. ஐயா யாரு? ஐயா சமைச்சா அப்படிதான் சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி எப்படி இருக்குன்னு சொல்றது. ஐயோ என்ன ருசியா இருக்கு. சூப்பர் மாமா. உங்க கை பக்குவம் யாருக்குமே வராது. பின்ன என் பையன் மாதிரி சமைக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாராலையாவது முடியுமாடி? அவன் கையால சமைச்சு காளான் குஸ்கா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் நான் அவனை சமைக்க சொன்னேன். ஓ நல்லா சாப்பிடு.
சாப்பிடு சாப்பிடு. பொன்னுரங்கம், ஆ, நிஜமாவே இந்த குஸ்கா ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆ, அம்மா, இங்க இருக்கிறது எனக்கு மட்டுமே பத்தாதே. இவங்க சாப்பிடுறத பார்த்தா இன்னும் கொஞ்சம் இருக்கா இல்ல எல்லாமே இவ்வளவுதானா? ஐயா. ரமாமணி, உன்னால எம்புட்டு பிடிப்போ அம்புட்டு சாப்பிடு. பத்தலைனா கிச்சன்ல இருக்குது, அதையும் சாப்பிடு. இன்னும் வேணும்னா சொல்லு, சமைச்சு கொடுக்குறேன். அர்காணி, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீயே சாப்பிடுறத எனக்கு வேணும். கொஞ்சமா சாப்பிடு. பண்ணு வைக்காத. ஏன் இப்படி அலையற? தீனி பண்டாரம். மாமா, அக்காவை கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க. ஏய், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். வேலை என்னமோ பார்த்துட்டு ஏய் பேசாம ரோஜா, சாப்பிடு. வாய மூடு. மச்சான், தங்கச்சி சொல்லுதுல, நீ படி சாப்பிடு. யாரு அர்ச்சனா, உன்னைய நான் சாப்பிட கூப்பிடல. இப்ப நீ போறியா இல்லையா? இப்ப நான் எதுக்காக போனோம்? நானும் உங்க கூட உட்காந்து சாப்பிட கூடாதா? எங்க கூட உட்காந்து சாப்பிடுற உரிமை உனக்கு இல்ல. ஒண்ணு நாங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிடு, இல்ல நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து சாப்பிடு. சாப்பிடும் போது இப்படி எல்லாம் வந்து நிக்காத. அத நீ சொல்லாத. யாரு அர்ச்சனா, ரோசா என் தங்கச்சி. அவ சொன்னா நான் சொன்ன மாதிரி. மாமா, இவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடும்போது எனக்கு அந்த உரிமை இல்லையா? நான் உங்க பொண்டாட்டி. அர்ச்சனா, அதான் பொன்னுரங்க சொல்லுதுல்ல, நீ ஏன் சும்மா இங்கேயே நிக்கிற? பாரு, எங்களால சாப்பிட முடியல. நீ போயிட்டு அப்புறமா வந்து சாப்பிடு போ. முதல்ல நீங்க பேசாம சாப்பிடுங்க. எங்க அக்காவை பத்தி நீங்க பேசாதீங்க. ஏய், முதல்ல அர்ச்சனா உனக்கு அக்காவே கிடையாது. அதானே? பொண்ணுங்க அண்ணனே அவர் பொண்டாட்டின்னு ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. நீ என்னமோ அக்கா அக்கான்னு உறவு கொண்டாடிட்டு இருக்க. எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அர்ச்சனா, இப்ப நீ போறியா இல்ல நாங்க எல்லாரும் இங்க இருந்து போகணுமா? சொல்லு, நீ போறியா இல்ல நாங்க எல்லாரும் போகணுமா? சரி, எல்லாரும் எந்திரிங்க, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். எந்திரிங்க. சின்னதா, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? நல்லா சாப்பிடு சின்னாதா. இன்னும் நல்லா கேட்டு வாங்கி நல்லா சாப்பிடு சின்னாதா. சொல்லுங்க அண்ணே, என்ன பேசணும்? ஐயோ, அழுறாரா? அண்ணே, ஏன் அழறீங்க? அழாதீங்க அண்ணே, அழாம விஷயத்த சொல்லுங்க. நானும் அம்மா அப்பா இல்லாத அனாதை பையன் தான். என் கை பிறவிலே இப்படி இருக்கு. ஆனா எங்க அப்பா அம்மா அடிச்சு துரத்திட்டாங்க ஊரை விட்டு. எனக்கு கிரிக்கெட் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. நான் ரொம்ப நல்லா விளையாடுவேன். ஆனா என் கை இப்படி இருக்கிறதுனால யாருமே என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. நீங்க விளையாட்டுக்கு ஆளை சேர்த்துட்டு இருந்தீங்களே, அதை நான் ஒளிஞ்சிட்டு பார்த்தேன்.
அதனாலதான் நானும் உங்க கூட சேர்ந்து விளையாடணும்னு ஆசையா இருக்கு. என்னடா இது? எங்க போனாலும் கிரிக்கெட்ல என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. நீங்களும் என்ன வேணாம்னு சொல்லி விரட்டிடாதீங்க. என்ன மாதிரி இருக்க மாற்றுத்திறனாளிங்க உங்க கூட சேர்ந்து விளையாடக்கூடாதா? எனக்கு அந்த தகுதி இல்லையா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எனக்கு அந்த உரிமை இல்லையா? இருக்குன்னு உங்களுக்கு உரிமையும் இருக்கு, தகுதியும் இருக்கு. பசங்களா, என்னடா சொல்றீங்க? ஆமா.